Hello guys, again welcome back to my channel. இன்னைக்கான வீடியோவில் ஒரு சூப்பரான UPI Pay Later, அதாவது இவங்க யூஸ் பண்ணக்கூடிய இந்த UPI அப்ளிகேஷன்ல Pay Later லைக் கிரெடிட் லைன் மாதிரியான ஒரு சர்வீஸ் அப்படிங்கறத ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பத்தின கம்ப்ளீட்டான இன்ஃபர்மேஷன் அப்படிங்கறத பார்க்க போறோம். அதாவது இந்த கிரெடிட் லைன் ஆப்ஷன்ல UPI பேமெண்ட்ஸ் அப்படினா என்ன அப்படினா உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட்ல அமௌண்ட் இல்ல அப்படினாலுமே உங்களுக்கு தெரிஞ்ச கடையில நீங்க ஏதாவது பொருளை வாங்கினாலும் சரி இல்ல ஏதாவது நீங்க ஆன்லைன்ல ப்ராடக்ட்டை வாங்குறீங்க அப்படினாலும் சரி இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி நீங்க UPI வழியா பேமெண்ட் பண்ணும்போது உங்ககிட்ட அமௌண்ட் இல்லாமலேயே பேமெண்ட் அப்படிங்கிறது பண்ணிக்க முடியும். சோ அந்த விதத்துல இவங்க ஒரு பர்టిక్యులர் அமௌண்ட்டை பே லேட்டர் ஆப்ஷன்ல லைக் கிரெடிட் லைன் ஆப்ஷன்ல அப்ரூவல் அப்படிங்கிறது கொடுத்துருவாங்க. நீங்க ஒன்ஸ் அந்த லிமிட்டை யூஸ் பண்ணிட்டு அடுத்து வரக்கூடிய ஃபர்ஸ்ட் தேதியில வந்து ரீபேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய லிமிட் ஆனது திரும்பவும் டாப் அப் ஆன மாதிரி பழைய நிலைமைக்கே வந்துடும். திரும்பவும் நீங்க எங்கேயாவது பர்ச்சேஸ் பண்ற மாதிரி இருந்தா உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட்ல அமௌண்ட் இல்லாமலே ஈஸியா பர்ச்சேஸ் அப்படிங்கிறது பண்ணிக்க முடியும். சோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஆல்ரெடி Flipkart பே லேட்டர் கொடுத்திருக்காங்க, Amazonல பே லேட்டர் கொடுத்திருக்காங்க. பட் அந்த பே லேட்டர்லாம் யூஸ் பண்ணி அந்த பர்టిక్యులர் இ-காமர்ஸ் வெப்சைட்ல மட்டும் தான் பொருளை பர்ச்சேஸ் பண்ண முடியும். நீங்க வேற ஏதாவது கடையில ஏதாவது அமௌண்ட்டை ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னா அதுக்கான சான்சஸ் வந்து இருக்காது. பட் இதை பொறுத்தவரைக்கும் அப்படி கிடையாது. நீங்க ஒரு பேக்கரிக்கு போறீங்க இல்ல ஒரு டீ கடைக்கு போறீங்க இல்ல வேற ஏதாவது ஒரு கடைக்கு போறீங்கனாலும் எங்க போனாலுமே கடைகள்ல உங்களால ஈஸியா ஸ்கேன் பண்ணி பேமெண்ட் அப்படிங்கிறது பண்ணிக்க முடியும். சோ இந்த மாதிரி சூப்பரா யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு கிரெடிட் லைன் ஆப்ஷனை பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல கிளியரா பார்க்க போறோம். பட் அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் பார்க்கிறதுக்கு முன்னாடி நீங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா தெரிஞ்சுக்க வேண்டியது நம்ம ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. சோ நீங்க லோனுக்கு அப்ளை பண்ண போறீங்க இல்ல இந்த மாதிரி பே லேட்டருக்கு அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா தனிப்பட்ட முறையில் ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசரை மீட் பண்ணி அவருடைய கைட்லைன்ஸ் அடிப்படையில் மட்டும் தான் லோனுக்கு ட்ரை பண்ணணும். அதே சமயத்தில் நாம பார்க்கக்கூடிய இந்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது Play Store டிஸ்கிரிப்ஷன் அஃபிஷியல் வெப்சைட் தென் நாம அப்ளை பண்ணும்போது கிடைச்ச ஒரு சில டீடைல் அதை பேஸ் பண்ணி மட்டும் தான் இருக்கும். சோ நீங்க ட்ரை பண்ண போறீங்க அப்படின்னா அந்த டீடைல்ஸ் எல்லாம் என்ன இருக்கு அப்படிங்கிறது நீங்க ஒரு டைம் அவங்களுடைய அஃபிஷியல் சோர்சஸ்ல கண்டிப்பா வெரிஃபை அப்படிங்கிறது பண்ணிக்கணும். அண்ட் அவங்களுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் படிச்சு பார்த்துக்கிட்டு அதெல்லாம் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஓகே அப்படின்னா ட்ரை பண்ணலாம், அதர்வைஸ் அவாய்ட் பண்ணிடலாம். அதே சமயத்தில் இந்த அப்ளிகேஷன்ல பர்சனல் லோன் அப்படிங்கிறதுமே கொடுத்துட்டு இருக்காங்க. அதை பத்தின கம்ப்ளீட்டான டீடைல்ஸையும் நான் கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்ல நோ மோர் அப்படிங்கிற டைட்டிலுக்கு கீழே இருக்கக்கூடிய லிங்க்ல கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க ஜஸ்ட் அந்த லிங்க் கிளிக் பண்ணி இதுல வழங்கக்கூடிய பர்சனல் லோன் பத்தின இன்ஃபர்மேஷனை ரீட் பண்ணியும் தெரிஞ்சுக்க முடியும். ஓகே கேஸ், அந்த விதத்துல மேக்ஸிமம் நம்பர்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் பேடிஎம் அப்ளிகேஷன்ல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி போஸ்ட் பெய்ட்ல பே லேட்டர் ஆப்ஷன் அப்படிங்கிறது கொடுத்திருந்தாங்க. அதை பொறுத்தவரைக்கும் ஒரு செலக்டிவான பேமெண்ட்ஸ் அப்படிங்கிறது நம்மளால பண்ணிக்க முடியும். பட் நிறைய இடங்கள்ல பேமெண்ட் பண்ண முடியாம போற சிச்சுவேஷன் அப்படிங்கிறதுமே இருந்தது. பட் ஒரு சில ரீசன்னால அவங்களுடைய பாலிசி பிரச்சனையினால இடையில வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தாங்க. எகைன் இப்போ வந்து அந்த பே லேட்டர் ஆப்ஷனை எல்லோருக்கும் யூஸ் பண்ற வகையில் எடுத்துட்டு வந்துட்டாங்க. பட் என்ன ஒண்ணுன்னு கேட்டீங்கன்னா முன்ன வந்து SMFG இந்தியா கிரெடிட் லிமிடெட் கூட பார்ட்னர்ஷிப் பண்ணி அந்த பேடிஎம் போஸ்ட்பெய்ட் சர்வீஸ் அப்படிங்கிறத கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் இந்த டைம் இவங்க சூரியடே ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் கூட பார்ட்னர்ஷிப் பண்ணி இந்த கிரெடிட் லைன் ஆப்ஷன்ல கொடுக்கக்கூடிய இந்த போஸ்ட்பெய்ட் பே லேட்டர் ஆப்ஷன் அப்படிங்கிறத எடுத்துட்டு வந்திருக்காங்க. அந்த விதத்துல நீங்க 1 மந்த்ல எத்தனை தேதியில நீங்க யூஸ் பண்ணாலும் சரி அடுத்து வரக்கூடிய ஃபர்ஸ்ட் நீங்க டோட்டல் அமௌண்ட்டையும் ரீபேமெண்ட் அப்படிங்கிறது பண்ற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் நீங்க ரீபேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அகைன் உங்களுடைய லிமிட் அப்படிங்கிறது டாப் அப் ஆகிரும். அந்த லிமிட்டை திரும்பவும் நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும். அந்த விதத்துல இப்போ எவ்வளவு கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னா பர் மந்த்துக்கு அதிகபட்சமா 60,000 வரைக்கும் ஒவ்வொருத்தருடைய எலிஜிபிலிட்டியை பொறுத்து கொடுத்துட்டு இருக்காங்க. சோ 16,000 குள்ள அவங்க ஒரு பர்టిక్యులர் அமௌண்ட்டை உங்களுக்கு அப்ரூவல் கொடுப்பாங்க. அந்த அமௌண்ட்டை மட்டும் தான் நீங்க இந்த கிரெடிட் லைன் ஆப்ஷன்ல யூஸ் பண்ணிக்க முடியும். அதே சமயத்துல அதுக்கு 30 டேஸ் வரை இன்ட்ரெஸ்ட் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு பெரிய பிளஸாவுமே இருக்கு. இதை தவிர்த்து நீங்க UPI QR கோட் எங்க இருந்தாலும் சரி நீங்க ஸ்கேன் பண்ணி பேமெண்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையுமே சொல்லியிருக்காங்க. இதை தவிர்த்து UPI ஆப்ஷன் என்னபிளா இருக்கக்கூடிய வெப்சைட்லயும் நீங்க பேமெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை தான் நான் ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தேன். நீங்க கடைகள்ல பொருளை வாங்கினாலும் சரி இல்ல இ-காமர்ஸ் வெப்சைட்ல பொருளை வாங்கினாலும் சரி நீங்க பேமெண்ட் அப்படிங்கிறது பண்ணிக்க முடியும். இதை தவிர்த்து ஸ்விக்கி ஜொமோட்டோ மாதிரியான இடங்கள்லயோ இல்ல வேற ஏதாவது டாக்ஸி புக் பண்றீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி இடங்கள்லயுமே UPI பேமெண்ட் ஆப்ஷன் இருந்தது அப்படின்னா நீங்க இந்த பேடிஎம் போஸ்ட்பெய்ட் லிமிட்டை யூஸ் பண்ணி பேமெண்ட் அப்படிங்கிறது பண்ணிக்க முடியும். அதே சமயம் இதை ஆக்டிவேட் பண்றதை பொறுத்தவரைக்கும் ரொம்பவே சிம்பிள் தான். ஜஸ்ட் உங்களுடைய பேடிஎம் அப்ளிகேஷனை ஓபன் பண்ணி பேடிஎம் போஸ்ட்பெய்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு அவங்க கேட்கக்கூடிய பேசிக்கான இன்ஃபர்மேஷன் அதாவது தற்போதைய சிச்சுவேஷன்ல ஆதார் கார்டு வச்சு KYC கம்ப்ளீட் பண்ண சொல்றாங்க. ஒன்ஸ் அதை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான அப்ரூவல் லிமிட் எவ்வளவு அப்படிங்கறத ஷோ பண்ணிடுவாங்க. சோ யூஸ் பண்ற லிமிட்டை திரும்பவும் ரீஃபில் பண்ணிடுவாங்க. அதை சொல்லிருக்காங்க. அதே சமயத்தில் நீங்க யூஸ் பண்ணக்கூடிய அந்த லிமிட்க்கு கன்வீனியன்ஸ் ஃபீஸ் அப்படிங்கிறது ஒரு பர்టిక్యులர் அமௌண்ட் கால்குலேட் பண்றதும் சொல்றாங்க. பட் இது எல்லா இடத்துக்கும் ஒரே மாதிரியான கன்வீனியன்ஸ் ஃபீஸ் அப்படிங்கிறது சார்ஜ் பண்றது கிடையாது. ஒவ்வொரு இடத்துல நீங்க பேமெண்ட் பண்ணும்போது அந்த பேமெண்ட்ஸ்க்கு தகுந்த மாதிரியான கன்வீனியன்ஸ் ஃபீஸ் அப்படிங்கிறது கால்குலேட் பண்றாங்க. ஒரு சில இடங்கள்ல கன்வீனியன்ஸ் ஃபீஸே வரதில்ல. அது கொஞ்சம் நம்ம பாசிட்டிவா பார்க்கக்கூடிய விஷயங்களும் இருக்கு. பட் இருந்தாலும் நீங்க பேமெண்ட் பண்ணும்போது இந்த கன்வீனியன்ஸ் ஃபீஸ் எவ்வளவு வருதுங்கிறத கொஞ்சம் கேர்ஃபுல்லா கவனிச்சுக்கோங்க. அதே சமயத்தில் நீங்க எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணாலும் சரி அந்த அமௌண்ட்டை அடுத்து வரக்கூடிய ஃபர்ஸ்ட் தேதியில நீங்க ரீபேமெண்ட் அப்படிங்கிறது பண்ற மாதிரி இருக்கும். இப்போ இங்க பாருங்க கெட் அப் டு 60,000 பேடிஎம் போஸ்ட்பெய்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நீங்க இதை கிளிக் பண்ணிட்டு
ஜஸ்ட் அந்த ஆதார் கார்டு ஓடிபியை வச்சு உங்களுடைய யூபிஐ பின்னை செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான பே லேட்டர் அப்ரூவல் லிமிட் எவ்வளோ அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ரெகுலராக எப்பவும் யூஸ் பண்ணுற மாதிரியே அந்த யூபிஐ லிமிட் அப்படிங்கிறத உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். இன்கேஸ் உங்களுக்கு பர்சனல் லோன் இதில் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிற டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்க்ல இதில் கிடைக்கக்கூடிய பர்சனல் லோன் பற்றின இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்கேன். தென் அப்ளை பண்ணுறதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவில் இருக்கணும், தேவையான டாக்குமெண்ட்ஸ் இதை பற்றின டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறதுமே கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் தேவைப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய அந்த லிங்கை கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்குங்க. பட் இந்த கிரெடிட் லைன் ஆப்ஷனை திரும்பவும் ரீஎனபிள் பண்ணி கொடுத்ததை பொறுத்த வரைக்கும் ஒரு 4 to 5 months ஆயிடுச்சு. நாம கொஞ்சம் லேட்டாக வீடியோ அப்படிங்கிறது போட்டிருக்கோம். அந்த விதத்தில் நண்பர் ஒருத்தருக்கு 3500 ரூபாய் இந்த மாதிரி பே லேட்டர் கிரெடிட் லைன் ஆப்ஷனில் அப்ரூவல் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அவரு அந்த லிமிட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 30 ரூபா மட்டும் ஸ்பெண்ட் பண்ணிருக்கிறாப்ல. பட் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா இங்கே எக்ஸ்ட்ரா அந்த கன்வீனியன்ஸ் ஃபீஸ் அப்படிங்கிறது எதுவுமே டிடெக்ட் பண்ணல. ஸோ அந்த 30 ரூபா போக 3470 ரூபாய் அப்படியே அவருடைய லிமிட் அப்படிங்கிறதுலையும் இருக்கு. இதை வச்சு தான் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், கன்வீனியன்ஸ் ஃபீஸ் அப்படிங்கிறது எல்லா இடத்துலையும் வாங்குறது இல்ல, ஒரு சில இடங்கள்ல வாங்குறாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரியான கன்வீனியன்ஸ் ஃபீஸ் அப்படிங்கிறது வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடிய கிரெடிட் லைன் லிமிட்டை அடுத்து வரக்கூடிய 1ஆம் தேதி நம்ம டோட்டல் அமௌண்ட்டையும் ரீபேமெண்ட் அப்படிங்கிறது பண்ற மாதிரி இருக்கும். ஓகே கைஸ், ஓவராலாக இன்னைக்கு பார்த்தா இந்த பேடிஎம் போஸ்ட்பெய்டுடைய கிரெடிட் லைன் ஆப்ஷன் பற்றின இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஃபியூச்சரில் யூஸ்ஃபுல்லான நிறைய இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். ஓகே கைஸ், தேங்க்யூ.